குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகள் ஒரு மாபெரும் வெற்றியை தேசிய மக்கள் சக்திக்கு ஈட்டி கொடுத்திருக்கின்றது. மக்கள் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் மேலும் அரசியலின் மேலும் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை அடைந்த காரணத்தால் இந்த வெற்றியை அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. இது அவர்களது 3/2 பெரும்பான்மையையும் பாராளுமன்றத்தில் தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது. அதே சமயம் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் எப்படி வாக்களித்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பரவலாக அவர்களும் அரசாங்கத்திற்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் பல்வேறு வகையான விமர்சனங்கள் வடக்கு கிழக்கு தொடர்பாக தெற்கிலிருந்து பார்க்கக்கூடிய பலரது நிலைப்பாடுகளை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். மிக நீண்ட காலமாகவே அரசியல் கோரிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனமாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் தனித்துவமாக அங்கு இருக்கின்றார்கள். மலையக மக்கள் தனித்துவமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று தனியான அடையாளங்கள், பிரச்சனைகள், அவர்களை தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய தேவை, அவர்களுக்கான சுயாட்சி முறை என்பது தொடர்பாக நாங்கள் மிக நீண்ட காலமாக எங்களது கொள்கை பிரகடனத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வாக்குகள் என்பது முற்றுமுழுதாக அவர்களது கொள்கைகள் அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு கிடைத்தவையாக நாம் கருத முடியாது. அது மக்கள் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் மீது முற்றாக ஒரு நம்பிக்கை இழந்த காரணத்தால் அளிக்கப்பட்ட வாக்குகள். அந்த வாக்குகளை அந்த மக்களினுடைய அரசியல் கோரிக்கைகளுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி ஒருபொழுதும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விடயத்தில் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியாக மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டிய ஒரு தருணமாக இதை பார்க்கின்றோம். குறிப்பாக மிக நீண்ட காலமாகவே எங்களுடைய கோரிக்கையில் மக்களின் கைகளில்தான் இறைமை இருக்கின்றது, பாராளுமன்றத்திற்கு வெளியில் அதிகாரம் இருக்க வேண்டும் என்கின்ற தொனியில் எங்களுடைய அரசியல் முன்னெடுப்புகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதேபோல் பாராளுமன்றத்திற்கு வெளியில் ஒரு சிறந்த எதிர்ப்பரசியலையும் எதிர்க்கட்சிக்குரிய அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவும் கிடைத்து விட்டதென்று மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத அல்லது மக்களினுடைய நிலைப்பாடுகளுக்கு முரணான கொள்கைகளுக்கு முரணான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே அவற்றை தட்டி கேட்பதற்கும் சரியான நிலைப்பாடுகளை உறுதி செய்வதற்கும் மக்கள் வழங்கிய வாக்கினுடைய நிலைப்பாடு நீங்கள் பாராளுமன்றத்தில் நினைத்தது எல்லாத்தையும் செய்வதற்காக அல்ல, அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்வதற்காகவும் என்பவற்றை நாங்கள் உணர்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதேபோல் மிக நீண்ட காலமாகவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்காக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். பயங்கரவாத தடைச்சட்டம் இன்று பாராளுமன்றம் தொடங்கிய பின்னர் நிச்சயமாக நீக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வாக்குறுதிகளில் ஒன்றாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்கின்றது. எங்களுக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவார்கள் என்பது தொடர்பில் ஐயம் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியான பின்னர் பலர் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சுவேந்திரன் மற்றும் நிரோஷன் ஆகியோர் ஏற்கனவே 15 வருடங்கள் சிறையில் வாடி பின்னர் விடுதலை செய்யப்பட்டு எந்தவித குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் கைதாகி இருப்பது மிகவும் மனவேதனைக்குரிய ஒரு விடயம். எனவே தமிழ் மக்களின் ஒரு பிரதான அரசியல் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளினுடைய விடுதலை, ஏனைய அனைத்து இனங்களிலும் இருக்கக்கூடியவர்களின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் என்பவை தொடர்பாக உடனடியாக இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குற்றமற்றவர்கள் சிறையில் இருப்பது என்பது அவர்களது வாழ்நாளில் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களது வீட்டில் எங்களது பிள்ளைகளாகட்டும் அண்ணன் தம்பியாகட்டும் யாராவது இப்படி சிறையில் வாடினால் நாங்கள் எப்படி மனவருத்தப்படுவோமோ அப்படித்தான் இந்த அரசு மனவருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று அவர்களுக்காக அனைவரும் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். மிக கணிசமான மக்கள் அவர்களுக்காக வாக்களித்திருக்கின்றனர். எனவே எந்த மக்களினுடைய வாழ்க்கையும் அவர்கள் பாதிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. இந்த இருவர் மற்றும் ஏனைய சிலர் கைதாகி இருக்கின்றார்கள். இந்த கைதுகளுக்கான காரணங்கள் மிகவும் அற்ப சொற்ப காரணங்களாக இருக்கின்றது. அவற்றை வேறு வழக்குகளின் ஊடாக கூட அவர்கள் விசாரணை செய்ய முடியும். எனவே பயங்கரவாத தடை சட்டம் உண்மையிலே ஒரு மனித உரிமைகளை முற்றாக மீறுகின்ற ஒரு சட்டம். அவர்களை மீண்டும் 90 நாட்கள் அதன் பின்னர் தொடர்ந்து தடுத்து வைக்கும் இந்த முயற்சிகள் எல்லாம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அவர்களின் விடுதலையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதேபோல்
தமிழ் மக்களாகட்டும் ஏனைய தேசிய இனங்களாகட்டும் அனைவருக்குமான தீர்வு திட்டங்கள் தொடர்பான தீர்க்கமான முடிவுகளை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும். அவற்றுக்காக நாங்கள் வழியிலிருந்து தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுப்போம். அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணி விடுவிப்பு, இராணுவமயமாக்கல் நீக்கப்படுதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவற்றுக்கெல்லாம் சேர்த்துத்தான் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு தொடர்ந்தும் நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டிருப்போம். அவர்கள் இதனை அந்த மக்களினுடைய ஆணையை ஏற்று அவர்களுக்கான விடயங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.